ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்காக மாவு அரைக்கிறதுக்காக அரிசி உளுந்தை நைட்டு ஊற வச்சு அரிசியை வெளியில் வச்சு உளுந்த தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஜில்லுன்னு அரைச்சனா மாவு நல்லா பந்து பந்தாக உளுந்து மாவு காணும். மோட்ரு ஹீட் ஆகாது, அதுக்காக தாங்க உளுந்தை எடுத்து வெளியில் வச்சாச்சு. மழை நசனு காலையில் பேஞ்சிட்டு தான் இருக்குது. நல்லா சூடாக ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு ரேஷன் அரிசி பாருங்கள் சூப்பராக ஊறிட்டாங்க. கிரைண்டரை கழுவி உளுந்தை போட்டு வச்சு கடனை அவங்க ஓடிக்கிட்டு இருக்க கேப்பில் போய் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு விட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் துணி தான் இருந்துச்சு. சரி துவச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே காயப்படுறான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா உளுந்து மாவு கடன்னு ஓடிட்டாங்க. உளுந்து வந்து சில பேர் 1 மணி நேரம் ஓடணுமா, அரை மணி நேரம் ஓடணுமா, 10 நிமிஷம் ஓடணுமா, சில பேருக்கு பக்குவம் தெரியல. உளுந்து மாவை எப்படி அல்றது அப்படின்னு கேட்குறாங்க. அரிசியை வந்து அரைச்சதை பார்த்து எடுத்துடுறோம். உளுந்து எப்படி அல்றது அப்படின்னா, உளுந்து வந்து இந்த மாதிரி ஓடி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இப்படி பந்து மாதிரி எடுத்து தண்ணிகளை போட்டு பாருங்க. அப்படியே கையில் எடுத்தோன்னா கரையாமல் லட்டு மாதிரி எடுக்க வரணும். ஒரு பொட்டு கூட கரையக்கூடாது. மழை உளுந்து மாவு நல்லா ஓடிட்டாங்கன்னு அர்த்தம். உளுந்தை வலிச்சு வச்சாச்சு, அரிசியை போட்டு விட்டாச்சு, உப்பை போட்டு விட்டு மொத்தமாக ஓட விட்டா சூப்பராக ஓடிடுவாங்க. அப்படியே அள்ளி கரைக்க விடுதாங்க. மாவு பாருங்கள் நல்லா ரைஸ் இல்லாமல் குறைலாம் பக்கமாக அரைச்சாச்சு. மாவள்ளி கரைச்சி வச்சாச்சுங்க. நாளைக்கு இட்லி சுடும்போது பார்க்கலாம் தீபாவளிக்கு. இங்கே மாவெல்லாம் கரைச்சிட்டு இருக்க போய் பார்த்தா வாஷிங் மிஷினில் துணி ஓடிட்டாங்க. வீட்டுக்குள்ளே கொடியை கொட்டி லைனாக துணியை காயப்பட்டுச்சு. ஃபேன் ஓடிட்டே இருக்குது. துணியை